வெல்கம் டு ரிசர்ச் சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி கார்ன் வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கார்ன் நல்ல காரசாரமாக சூப்பராக நல்ல டேஸ்ட் நல்ல ஃப்ளேவரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கோடை காலத்தில் கார்ன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம குழந்தைங்க ஸ்கூல் லீவ் விட்டு எல்லாம் விடுமுறையில் வீட்டில் இருப்பாங்க. அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கார்ன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கார்னில் நார்ச்சத்து மாவுச்சத்து எல்லாமே இருக்குது. கார்னை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இருக்க கெட்ட கொழுப்புகள்லாம் உடம்புலேருந்து நீக்கிறோம். அதனால் கார்ன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கார்ன் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்னை இது மாதிரி நல்ல உதிரியாக ஆக்கிட்டு இது மாதிரி வேக வச்சுக்கோங்க. நீங்கள் வேக வச்சதுக்கப்புறம் உதிரியாக்காது கொஞ்சம் கஷ்டம், வேலை இழுக்கும் நம்மளுக்கு. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் கார்னை இது மாதிரி உதிரியாக்கிட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். கார்ன் சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம வச்சுக்குவோம். இப்போ கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் பட்டர், நான் 3 கார்ன் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்களும் எத்தனை கார்ன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பட்டர் கார்னுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எப்பயுமே நார்மலாகவே கார்னை நீங்கள் வேக வச்சுட்டு அதில் பட்டர் தடவி ஒரு கொஞ்சோண்டு பெப்பர் தூணாலே கார்ன் செமையாக இருக்கும். கார்னுக்கும் பட்டருக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே கார்னில் பட்டர் தடவி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதில் ஆனியன் லீஃப் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கோங்க. அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வெங்காயத்தாளை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம கார்னில் இது மாதிரி இதிலெல்லாம் நம்ம சேர்த்துட்டோன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் ஆனியன் லீஃப் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தாள் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் சேருங்க. இல்லாட்டி கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அதனால் இதிலே சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைங்க. மூடி போட்டு வேக வச்சிடாதீங்க, அப்படின்னா அந்த க்ரீன் தன்மை போயிடும். அதனால் இது மாதிரியே வேக வைங்க. ஆனியன் லீஃப் நல்லா வேகட்டும். இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். அதையும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாளோட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த இஞ்சி பூண்டு அடியில் ஒரு மாதிரி பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பீஸாவுக்கு தடவுற சாஸ், அந்த சாஸ் எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பீஸா மேலே தடவும்ல அந்த சாஸ், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் நல்லா இது மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயத்தாள் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட அக்கா நூடுல்ஸ் பவுடர், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கலைன்னா வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த அக்கா நூடுல்ஸ் இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கார்னை சேர்த்துக்கலாம்.
வேக வச்ச கானை இதோட நம்ம சேர்த்து அந்த மசாலா, இஞ்சி பூண்டு, சாஸ் எல்லாம் பட்டர் எல்லாம் சேர்த்து நல்லா கானோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல மசாலா கார்ன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஃபுல்லாக கார்ன் முழுக்க மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. வாரத்தில் ஒரு 2 முறையாவது குழந்தைங்களுக்கு கார்னில் சூப்பு, இது மாதிரி கார்னில் ஸ்நாக்ஸு இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் நீங்கள் அடிக்கடி கார்ன் கிடச்சிச்சின்னா வாரத்தில் 2-3 தடவை நீங்கள் பண்ணி கொடுங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு 2 முறையாவது பண்ணி கொடுத்துருவேன். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம இது ஸ்நாக்ஸு எல்லா ஸ்நாக்ஸ்லேயும் கெமிக்கல் கலக்காமல் எந்த ஸ்நாக்ஸுமே கிடையாது. எல்லாத்துலேயும் இந்த லேஸு, குர்குரேன், வடை பஜ்ஜியில் கூட பாருங்கள், நம்ம கடையில் வடை பஜ்ஜி வாங்கினீங்கன்னா இந்த பழைய ஆயிலில் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பழைய ஆயிலில் போட்டு சுட்டு கொடுப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்லேயே நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்சம் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் ஒரு கார்ன் செய்கிறதுக்கு. அவ்வளோதான், கார்ன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.